الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا أحمد عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فيقول الله سبحانه وتعالى في كلامه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولله على الناس حج البيت من استطاع إليه سبيلا ومن كفر فإن الله غني عن العالمين صدق الله العظيم. عن أبي هريرة رضي الله تعالى عنه عن النبي صلى الله عليه وسلم قال قال رسول الله صلى الله عليه وسلم العمرة إلى العمرة كفارة لما بينهما والحج المبرور ليس له جزاء إلا الجنة رواه أبو داود صدق رسول الله صلى الله عليه وسلم أو كما قال صلى الله عليه وسلم. முழு உலகத்தையும் படைத்து பரிபாலித்து போஷித்து பாதுகாத்து கொண்டிருக்கக்கூடிய ஏக வல்லவன் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே புகழ் அனைத்தும். அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் முஹம்மதுல் முஸ்தபா அஹ்மதுல் முஜ்தபா சய்யிதுல் கௌனைன் தய்யிபுல் ஹரமைன் ஹபீபுல் உமரைன் தாஜுல் மதீனா முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைய தங்களுடைய வாழ்க்கையில் முழுமையான முறையில் எடுத்து நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபுத் தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், நல்லோர்கள் அனைவர்கள் மீதும் கியாமத்துடைய நாள் வரைக்கும் அவரை பின்பற்றி வாழக்கூடிய வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு முஃமினான ஆண்கள் பெண்கள் மீதும் உண்டாகட்டும். புனிதமான ஜும்மாவுக்கு சமூகம் தந்திருக்கும் அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எந்த விடயங்களை செய்யுமாறு ஏவிருக்கிறானோ அந்த விடயங்களை முடியுமான அளவெடுத்து நடக்குமாறும், எந்த விடயங்களை செய்ய வேண்டாம் என்பதாக அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா தடுத்திருக்கிறானோ அவைகளை விட்டு முற்றும் முழுதும் 100க்கு 100 தூரமாக இருக்குமாறும் முதலாவதாக எனக்கும் அதற்கு பின்னால் அவங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத் செய்து கொள்கின்றேன். இத்தகுல்லாஹ ஹைதுமா குன்தும். கண்ணியமிக்க உலமாக்களே, கனவான்களே, சகோதரர்களே, நண்பர்களே, அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு அம்மன வாலுஹு உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு மனித சமுதாயத்துக்கும் வழங்கி இருக்கக்கூடிய மார்க்கம் தீனுல் இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய மார்க்கத்தை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா மிக முக்கியமான 5 தூண்களை கொண்டு அல்லாஹ் பலப்படுத்தி வைத்திருக்கிறார். அதுல முதலாவது கலிமா என்று சொல்லக்கூடிய தூண், இரண்டாவது தொழுக, மூன்றாவது ஜகாத், நான்காவது நோன்பு, ஐந்தாவது ஹஜ். கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, ஒரு மனிதனிடத்துல இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய மார்க்கம் பூர்த்தியாக இருக்கு என்பதை எப்படி அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும் என்பதாக நாங்கள் கொஞ்சம் தேடி பார்த்தோம் என்றால் இந்த 5 விடயத்திலையும் அவருடைய ஈமான் உறுதியாக இருக்கும். ஒரு மனிதன் கலிமாவை சொல்லி இருக்கிறாரு, 5 நேரம் தொழுகிறாரு, ஆனா இவர் வாழ்க்கையில நோன்பு பிடிக்க மாட்டேன் என்று சொல்றாரு. மற்ற 4 கடமையும் இஸ்லாத்துல செய்யறாரு, ஆனா நோன்பு மட்டும் பிடிக்கலான்றாரு. இவர்கிட்ட இஸ்லாம் பூர்த்தி இல்லை. அதே போல ஒரு மனிதன் கலிமா சொல்லி இருக்கிறாரு, நோன்பு பிடிக்கிறார், ஜகாத் கொடுக்கிறார், ஹஜ்ஜும் செய்யறாரு, ஆனா வாழ்க்கையில தொலையலாண்டு செல்றாரு. இவர்கிட்ட இஸ்லாம் பூர்த்தி இல்லை. கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, இந்த இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய மார்க்கம் இது பெரிய ஒரு கோட்டை. இந்த கோட்டை அல்லாஹு தஆலா இந்த 5 கடமைகளை கொண்டுதான் பலமாக்கி வைத்திருக்கிறார். ஒவ்வொரு மனிதர்களும் தனிப்பட்ட ரீதியாக இந்த 5 கடமைகளையும் கவனம் செலுத்துறதாக முக்கியம்.
எப்படி கலிமாவுடைய விடயத்தை நாங்க பார்த்தோமோ, தொழுகையுடைய விடத்துல பேணுதலாக இருக்கிறோமோ, நோன்பு எப்படி கண்ணியமாக பிடிக்கிறோமோ, ஜகாத் எப்படி கொடுக்கிறோமோ, ஹஜ் எப்படி வருஷத்துக்கு ஒருக்கா செய்யறோமோ, இந்த 5 விடயங்கள்லையும் நாங்க பேணுதலாக இருக்கிறதின் மூலமாக தான் எங்களுக்கு சொல்ல முடியும் இஸ்லாத்திர 5 கடமைகளை நாங்க வாழ்க்கையில பூர்த்தி ஆக்குறோம். இதுல ஏதாவது ஒரு கடமையில நாங்க கொஞ்சம் பலகீனம் என்றாலும் எங்களுக்கு சொல்ல முடியாது பூர்த்தியான இஸ்லாம் எங்கள்கிட்ட இருக்கு என்பதாக சொல்ல முடியாது. எனவே கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, எனவே துல்காதாவுடைய மாதத்துல காலடி எடுத்து வைத்திருக்கிறோம். 5வது தினம் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா எங்களுடைய ஆயுள்களை நீளமாக்கி வைக்கணும். இந்த துல்காதாவுடைய மாதம் மட்டுமில்லாம நாங்க வாழக்கூடிய வாழ்க்கையில இன்னும் பல வருடங்கள் துல்காதாவுடைய மாதத்தை, துல்ஹிஜ்ஜாவுடைய மாதத்தை எதிர்நோக்கக்கூடிய பாக்கியத்தை, அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் வழங்குவானாக. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, இந்த மாதத்துல நாங்க கண்ணால காணேலும் எவ்வளோ பேர் மிக முக்கியமான ஒரு கடமை, இஸ்லாத்துல மிக முக்கியமான ஒரு கடமை, வசதி வாய்ப்புள்ள அதிகமான மனிதர்கள் செய்ய வேண்டிய ஒரு மிக முக்கியமான ஒரு கடமை தான் ஹஜ்ஜுடைய கடமை. அதிகமானவன் போறத கண்ணால காண்றோம், அதிகமானவன் வந்து சொல்றத காதால கேட்கிறோம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, இஸ்லாத்துல 5 பெரும் கடமைகள்ல மிக முக்கியமான ஒரு கண்ணியமான ஒரு தியாகமான ஒரு கடமை தான் ஹஜ்ஜுடைய கடமை. முதலாவது நாங்க விளங்கி கொள்ளணும், ஹஜ் என்றா என்ன? ஹஜ்ஜ என்ற வார்த்தையில இருந்து ஹஜ் என்றது உருவாகிச்சு. ஹஜ்ஜ என்றால் நாடுறது ஒரு விடயத்தை நாடி போறதுக்கு நான் சொல்றது ஹஜ்ஜ. ஹாஜத் என்று சொல்லுவோம், எங்களுடைய தேவை, அதுல இருந்து பிரிஞ்சு வந்த ஒரு வார்த்தை ஹஜ். ஒரு விஷயத்தை நாடுறது, அல்லாஹ்வுடைய பைத்துல்லாவை, கஅபாவை நாங்க நாடி போறதுக்குரிய பயணத்துக்குரிய பேரு தான் ஹஜ் என்பதாக சொல்லுவாங்க. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, அல்லாஹ் குர்ஆன்ல தெளிவாக பேசுறான், வலில்லாஹி அலன் நாஸி ஹஜ்ஜுல் பைத்தி மன் இஸ்ததாஅ இலைஹி சபீலா. யாருக்கு அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா வசதி வாய்ப்புகள்ல சக்தியை கொடுத்திருக்கிறாங்களோ, உடம்புல ஒரு ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிறாங்களோ, இவங்க எல்லாரும் செய்ய வேண்டிய மிக முக்கியமான கடமை தான் ஹஜ். ஆனா கவலை என்னன்னா, எவ்வளவு பேருக்கு வாழ்க்கையில வசதி இருக்குது, போகக்கூடிய எவ்வளோ வசதி வாய்ப்புகள் அல்லாஹு தஆலா வாழ்க்கையில ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். ஆனா எவ்வளவு பேர் ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றாம இருக்கிறத நாங்க கண்ணால காண்றோம். அல்லாஹ் குர்ஆன்ல தெளிவாக பேசுறான், வலில்லாஹி அலன் நாஸி ஹஜ்ஜுல் பைத். அல்லாஹ்வுடைய வீட்டை, அல்லாஹ்வுடைய கஅபாவை சக்தி உள்ள ஒவ்வொருவரும், அது வசதி வாய்ப்புல மட்டுமல்ல, உடம்புல ஆரோக்கியம் இருக்குதா, ஒவ்வொருத்தரும் கட்டாயம் ஹஜ்ஜுக்கு போகணும். அதுக்கு பின்னால் அல்லாஹ் இந்த ஆயத்தை முடிக்கக்கூடிய நேரம் சொல்றான், வமன் கஃபர. நீங்க அப்படி ஹஜ்ஜுக்கு போகலையா, வசதி வாய்ப்பு இருக்குது, நீங்க வசதி வாய்ப்பு இன்னும் போகாம மாற்றம் செய்யுறீங்களா, அல்லாஹ் பிச்சைக்காரன் அல்ல, அல்லாஹ் ஏழை அல்ல, அல்லாஹ் எங்களையமாய் ஒவ்வொரு நாளும் நாள் கூலிக்கு போறவன் அல்ல. அல்லாஹு தஆலா கனி அனில் ஆலமீன், முழு அகிலத்தார்களை விட்டும் அல்லாஹ் தேவையில்லாதவன். நாங்க ஹஜ்ஜுக்கு போனாதான் அல்லாஹ்வுடைய கண்ணியம் கூடணும், நாங்க தொழுந்தாதான் அல்லாஹ்வுடைய ஜலாலத் கூடணும். இதுல அல்லாஹ்வுக்கு எந்த விதமான தேவையும் கிடையாது. குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத். நபியே நீங்க சொல்லுங்க, அல்லாஹ் ஒருவன் என்று சொல்லி, அல்லாஹு ஸமத். அல்லாஹ் மனுஷன் கிட்ட எந்த தேவையும் இல்லாதவன். நாங்க தொழணும், நாங்க நோன்பு பிடிக்கணும், நாங்க ஹஜ்ஜுக்கு போகணும், இப்படி அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் கிடையாது. ஏன் அல்லாஹ் தஆலா இந்த கடமைகளை வைத்திருக்கிறான் தெரியுமா? ஒவ்வொரு கடமைகளிலும் மனிதனுக்கு பலவிதமான பலாபலன்கள் இருக்குது. அதே போலதான் ஹஜ்ஜுடைய கடமையிலே பல பிரதிபலன்கள் அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறான். வெறுமனே எங்கட பார்வையில நாங்க ஒரு தயாரிப்போட நாங்க வெளியாகி போறத மாதிரி இருக்கும். ஆனா எவ்வளவு பேர் இருக்கிறாங்க கேட்டு பார்க்கலும், கிட்டத்தட்ட நேட்டிவ் பிளேஸ் தாய் நாடே சவுதியாக இருக்கும், தாய் நாடே மதீனாவாக இருக்கும். ஆனா வாழ்க்கையில இன்னும் காபாவை கண்டில்லாத எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, விசாரிச்சு பாருங்க. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது எங்கட கெட்டித்தனத்தால போக முடியாது, ஹஜ்ஜுக்கு எங்கட தயாரிப்பின் மூலமாக போக முடியாது. அல்லாஹ்வுடைய நாட்டம், அல்லாஹ்வுடைய காபாவை கண்ணால காணக்கூடிய பாக்கியத்தை ஒவ்வொரு மனிதனுக்கும் அல்லாஹ் தரணும். சும்மா போகலாம், எங்ககிட்ட வசதிக்கு தானேன்றதுக்காக வேண்டி போக முடியாது. அல்லாஹ் ஒரு நாட்டத்தை தரணும், ஒரு தேற்றத்தை தரணும், போகக்கூடிய ஒரு ஆசையை தரணும், ஏற்பாடு செய்யணும். அல்லாஹு தஆலா போற வழிகளை திறந்து தரணும். அப்பதான் எங்களுக்கு அந்த காபாவுக்கு போக முடியும்.
கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, அதுதான் உலமாக்களுடைய ஒரு கருத்து வருவது. எந்த மனிதன் கண்ணால் அதிகம் பாவம் செய்வானோ, கண்ணால பார்வையால பாவம் செய்வானோ, இவனுக்கு அல்லாஹு தஆலா முதலாவது கொடுக்கக்கூடிய ஆக துரதிஷ்டமான விடயம் என்னென்றா, ஆக பெரிய சோதனை என்னென்றா, அல்லாஹ்வுடைய பைத்துல்லாவை கண்ணால பாக்குறதுக்கு அல்லாஹ் விட மாட்டான். சுப்ஹானல்லாஹ். கண்ணால பாவம் நடந்தா அந்த புனித பூமிகளை கண்ணால பார்க்க முடியாது. பார்வையில பேணுதல் ஈக்கணும். சும்மா எங்கட கெட்டித்தனத்தால பாக்குறதல்ல ஹஜ். கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, இந்த ஹஜ்ஜ பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல பலவிதமான இடங்கள்ல பலவிதமான கோணங்கள்ல பேசுறான். ஹஜ்ஜுடைய கடமைகளை பத்தி அல்லாஹ் பலவிதமா பேசுறான். கொஞ்சம் குர்ஆனை எடுத்து பாருங்க. அல்லாஹ் சொல்றான், இன்ன ஸஃபா வல் மர்வத மின் ஷஆயிரில்லாஹ். ஸஃபா மர்வாவை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். ஸஃபா மர்வாவை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல பேசுறான். ஃபமன் ஹஜ்ஜல் பைத அவ் இஅ்தமர. அதே போல் இன்னும் ஒரு இடத்துல அல்லாஹ் சொல்றான், வாசிமுல் ஹஜ்ஜ வல் உம்ரத லில்லாஹ். உம்ரா செய்யுங்க, ஹஜ் செய்யுங்க. அல்லாஹ் தஆலா ஹஜ்ஜையும் உம்ராவையும் நிறைவேற்றுங்க அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இன்னும் ஒரு இடத்துல சொல்றான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்துக்கு வஅத்தின் ஃபின்னாஸி பில் ஹஜ்ஜி யஅதூக ரிஜாலன் வ அலா குல்லி ضامரி யஅதீன மின் குல்லி ஃபஜ்ஜின் அமீக். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் சொல்றான், ஹஜ்ஜுக்கு வருமாறு மக்களுக்கு எலான் செய்யுங்க, மக்களுக்கு சொல்லிக் கொடுங்க ஹஜ்ஜுக்கு வர சொல்லி. இதுல பெரிய பலாபலங்கள் ஈகின். பிரதிபலன் அல்லாஹ்வுக்கு அல்ல. எந்த ஒரு அமல்லையும் அல்லாஹ்வுக்கு கூலி கிடைக்க போறதல்ல, அல்லாஹ்வுக்கு கண்ணியம் கிடைக்கிறதல்ல. ஒவ்வொரு அமல்களுக்கும் முஸ்லிம்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அமலுக்கும் அல்லாஹு தஆலா வைத்திருக்கிறது மனிதர்களுக்கு தான் பிரதிகூலி உண்டு. பலாபலங்கள் மனிதர்களுக்கு தான். கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, எப்படி அல்லாஹு தஆலா ஹஜ்ஜ பத்தி பேசுறானோ, ஹஜ்ஜி செய்யக்கூடிய சிறப்பு என்ன, ஹஜ்ஜாஜிகளுடைய சிறப்பு என்ன, அல்லாஹ்வும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஷரியத்தில் ஒரு நாளும் சொல்லுவதற்கு தவறல்ல, சொல்லி காட்டு இருக்கிறாங்க. ஹஜ் என்றால் ஹஜ் அஷ்ஹுரும் மஅலூமாத், அது எண்ணப்பட்ட சில மாதங்கள் தான் ஹஜ். ஒரு மனிதனுக்கு ஹஜ்ஜுடைய கடமை எப்ப ஆரம்பமாகும், எப்ப இஹ்ராம் கட்ட முடியும் என்றா, நோன்பு ரமலானுடைய காலம் எப்ப முடியுதோ ஷவ்வாலுடைய மாதம் ஆரம்பத்தில் இருந்து துல்ஹிஜ்ஜாவுடைய முதல் 10 நாள் வரைக்கும் இஹ்ராம் கட்ட முடியும், அனுமதி கொடுக்கப்பட்டது. இதுதான் ஹஜ்ஜுடைய காலம், கிட்டத்தட்ட 70 நாட்கள். அல் ஹஜ்ஜு அஷ்ஹுரும் மஅலூமாத். கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஃபமன் ஃபரத ஃபீஹின்னல் ஹஜ்ஜ. ஒரு மனிதன் ஹஜ்ஜுக்காக வேண்டி நியத்தை வச்சு அவர் இஹ்ராம் கட்டிட்டாலா, ஃபலா ரஃபஸ, மனைவியோடு ஒன்று சேர்றது ஹராம், வலா ஃபுசூக, கெட்ட வார்த்தைகள் தேவையில்லாத விஷயம் பேசுறது ஹராம். இவர் ஹஜ்ஜுக்கு நியத்து வச்சுக்கிறாரு, ஆனா நடு சந்திலே அமனம் பாடுறாரு, ஹராம். கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, வலா ஜிதால், தர்க்கம் புரிகிறது, சண்டை பிடிக்கிறது. எவ்வளவு பேர் ஹஜ்ஜுக்காக வேண்டி நியத்து வச்சு ஏர்போர்ட்ல போயிட்டு சண்டை பிடிச்ச வரலாறுகள் இருக்குது, ஏர்போர்ட்ல பிரச்சனை பண்ணின வரலாறு இருக்குது. குர்ஆன் எங்களுக்கு தெளிவா சொல்லுது, ஹஜ்ஜுக்கு நியத்து வச்சுட்டீங்களா, இஹ்ராம கட்டிட்டீங்களா, முதலாவது மனைவியுடைய விஷயம் பேணுதல், இரண்டாவது வாய பேணி கொள்ளணும். வாழ்க்கையில அமல்களை பாதுகாக்கணுமா, ஒவ்வொரு மனுஷனும் அவன் வாய பாதுகாக்கணும். வாய பாதுகாக்காம வாழ்க்கையில் உள்ள அமல்களை பாதுகாக்கலாம். இந்த 2 ரக்காத் ஜும்மாவை தொழுதுட்டு வெளியில பேச என்ன ஜும்மாக்கும் இல்ல என்று சொன்னா எங்கட 2 ரக்காத்துடைய அமல் அப்படியே பேசிடும் முடிச்சு. இந்த 2 ரக்காத்துடைய கூலி எங்களுக்கு தெரியா, எங்களுக்கு அல்லாஹு தஆலா வாழ்க்கையில சின்ன அமல்கள் தந்திருக்கிறான், ஆனா பெரிய கூலி. ஒரு மனிதன் உண்மையான இஹ்லாஸோட ஒரு இடத்துல இருந்து 10 விடுத்தம் குல் ஹுவல்லாஹு அஹத், குல் ஹுவல்லாஹு அஹத் சூரா இருக்குது, சூரத்துல் இக்லாஸ். இதை யாரு 10 விடுத்தம் இஹ்லாஸோட அல்லாஹ்வுக்காக வேண்டி ஓதுவாரோ அல்லாஹ் சொர்க்கத்துல ஒரு மாளிகையை கட்டுவார். சுப்ஹானல்லாஹ். இது பெரிய ஒரு அமல் வாழ்க்கையில எங்களுக்கு பெரிய அமல் இல்ல. யார் 20 விடுத்தம் ஓதுவாங்க 2 மாளிகை கட்டப்படும், 30 விடுத்தம் ஓதுறாங்க 3 மாளிகை கட்டப்படும், ஒரு சுப்ஹானல்லாஹ் சொர்க்கத்தில் ஒரு மரம் நாட்டப்படும். சின்ன அமல் தான் வாழ்க்கையில பெரிய கூலி. ஏன் தெரியுமா, இந்த உம்மத்துக்கு தந்திருக்கக்கூடிய ஆயுட்காலம் குறவு. நாங்கெல்லாம் யோசிக்கிறது 60 வருஷம் 70 வருஷம் என்றே பெரியோர் ஆயுட்காலம்.
இந்த 70 வருஷத்துல மனுஷன் போடுற கூத்து இருக்குது, மனுஷன் படுற பாடு இருக்குது, இவன் கிட்ட இருக்கிற பெருமை இருக்குது. நம்ம இவனை விட்டா துணியால ஆள் இல்ல, அப்படி துணியால வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஆனா கொடுத்தீங்க ஆயுட்காலம் 70 வருஷம் தான் வாழ்க்கை. நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்துடைய காலத்துல ஒரு பெண்மணி அழுது கொண்டிருந்தாவும், சரியானமாய் அழுது கொண்டிருந்தா. இந்த நேரத்துல நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பின்னால வாராங்க, வந்து கேட்கிறாங்க அந்த தாய் கிட்ட, தாய் இவ்வளவு நேரம் அழுவுறீங்க, கதறி கதறி அழுவுறீங்க, என்ன நடந்துச்சு? சொன்னாங்க, என் மகன் மௌத்தாகிட்டான் கொஞ்ச நாளைக்கு முன்னால, அவன் மௌத்தாகின கவலை இனியால தாங்கிக் கொள்ளலாம், அதுக்காக வேண்டி அழுது கொண்டிருக்கிறேன். கேட்டாங்க, இனி அல்லாஹ்வுடைய தக்தீரில் உள்ள விஷயம் மௌத்து, அதனால பொருந்திக் கொள்ளதான் ஓனும், நிச்சயமாக நான் அதை பொருந்திக் கொள்றேன். ஆனா என் மகன் வாழ வேண்டிய வயசுல மௌத்தாகிட்டான், சின்ன வயது, அதுதான் எனக்கு தாங்கிக் கொள்ள இயலாமேங்குது. நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கேட்டாங்க, எத்தனை வயதுல மௌத்தாகினாங்க? சொன்னாங்க, என் மகன் 400 வயதுல மௌத்தாகிட்டான்னு தெரிஞ்சு. மகன் 400 வயதுல என் மகன் மௌத்தாகிட்டார். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்துடைய கௌமுக்கு கொடுக்கப்பட்ட ஆயுட்காலம் 950 வருஷம். இந்த 950 வருடம் வாழக்கூடிய மனிதன் 400 வயதுல மௌத்தாகினா இது சின்ன வயதுதான். அவன் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னாங்க, தாயே நீங்க 950 வருஷம் எங்களுக்கு ஆயுட்காலம் தரப்பட்டீங்க, 400 வருஷம் மகன் துணியால வாழ்ந்தாங்க, நீங்க இதுக்கு அழுது கொண்டு இருக்கிறீங்க. ஆனா பின்னுக்கு ஒரு உம்மத்தொண்டு வருவானோல், அவனோட பேர் தான் உம்மத்தே முஹம்மதியா, முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத். அந்த பேர்ல தான் துணியால வாழுவாங்க. இவங்களோட ஆயுட்காலம் என்ன தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க விளங்கப்படுத்தினாங்க, அமாரு உம்மத்தி இலா 60 மா பைன இலா 60 வ 70, 60-70 கிடைப்பட்ட ஆயுட்காலம் தான் துணியால வாழுவாங்க. சந்தேகம் கிடையாது, நாங்க நீங்க தான். இந்த 60-70 வருஷ வாழ்க்கை, இதை சொன்ன உடனே அந்த பெண்மணி அழுவையை நிப்பாட்டி திரும்பி கேட்டா, நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்தை பார்த்து, நீங்க சொல்றத பார்த்தா அவனோட ஆயுட்காலம் எங்கட 2 சுஜூதுல முடிஞ்சிடும் போலே. அப்படி சுருக்கமான ஆயுட்காலம் உள்ள ஒரு உம்மத் துனியால வாழுவாங்களா? கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்படியான உம்மத் தான் நாம். சின்ன ஆயுட்காலம், அல்லாஹ் தரக்கூடிய அமல் சின்ன அமல், ஆனா பெரிய கூலி. 2 ரக்காத்துடைய ஜும்மாவுடைய தொழுக 500 வருஷத்துடைய கூலி. ஜும்மா கபூல் செய்யப்பட்டால் வெளியில போயிட்டு நாங்க ஜும்மாவை தொழுதுட்டோம், உங்களுக்கு ஜும்மா இல்லையான்னு கேட்டா அமல் அப்படியே பறந்துடும், முடிஞ்சு. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எந்த அமலை செய்யணும் என்றாலும் வாய் அடக்கம், நாம் அடக்க நீக்கணும். மிச்சம் பேசவான, தேவையில்லாம பேச தேவையில்ல. அமல் செய்யறோமா பேசாம. அல்லாஹ் ஹஜ்ஜுடைய விஷயத்திலையும் பாவிக்கிறார், தேவையில்லாத விஷயம் வாய திறந்து பேச போவானம், வலா ஜிதால் தர்க்கம் பண்ண போவானம், பிரச்சனை பண்ணி கொள்ளவானம். ஹராம் கெட்டுட்டீங்களா பேணுதலா வாய கைய மூடிட்டீங்க. ஹஜ்ஜுடைய விஷயத்துல அல்லாஹ் படிச்சுட்டாரா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு சொன்னாங்க, யா அய்யுஹன் நாஸ், ஏ மனிதர்களே, கது ஃபரலல்லாஹு அலைக்குமுல் ஹஜ், உங்களுக்கு உங்களுடைய மீது அல்லாஹ் தஆலா ஹஜ்ஜ ஃபர்லாக்கி வச்சிருக்கிறான். ஃபஹஜ்ஜு, நீங்க எல்லாரும் ஹஜ் செய்யுங்க, எல்லாரும் ஹஜ் செய்யுங்க. ஹஜ் செய்ய வசதி இல்லையா? துஆ கேளுங்க, யா அல்லாஹ் ஒரு பாவியாக இருக்கிறேன், எனக்கு கஅபாவை மௌத்துக்கு முன்னால கண்ணால காணணும் ரஹ்மானே, துஆ செய்யுங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஃபர்லான ஒரு கடமை தான் ஹஜ். வசதி வாய்ப்புள்ள ஒவ்வொருத்தரும் கட்டாயம் செய்யணும். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்க யோசிக்கலும் இதுல எங்களுக்கு என்ன பலாபலம் நீங்குது. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹஜ் செய்யக்கூடிய மனிதர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் கொடுக்கக்கூடிய முதலாவது கண்ணியம் என்ன தெரியுமா? அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இஸ்லாத்தை ஏற்கிறதுக்காக வேண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய கையில பைஅத் செய்ய வாராங்க, உடன்படிக்க செய்ய வாராங்க. வந்த நேரத்துல அப்படியே கையை கொண்டு போயிட்டு மறுபடியும் கையை எடுத்துட்டாங்க, உடன்படிக்க செய்யல. இந்த நேரத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்டாங்க, ஏன் பைஅத் செய்யாம இருக்கிறீங்க, ஏன் கலிமா சொல்லாம இருக்கிறீங்க? சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், நான் இஸ்லாத்தை தழுவினா அல்லாஹ் ஏன் எல்லா பாவத்தையும் மன்னிப்பானா? ஏன் எல்லா பாவமும் மன்னிக்கப்படுமா? கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க விளங்கப்படுத்தினாங்க, 3 விஷயத்தை சொல்லி காட்டினாங்க. சொன்னாங்க, அமா அலிம்த, அம்ர் இப்னுல் ஆஸ் பார்த்து கேட்டாங்க, அமா அலிம்த, உங்களுக்கு தெரியாவா
அன்னல் இஸ்லாமை யஹ்திமு மா கான கப்லஹு, ஒரு மனிதன் புதிதாக இஸ்லாத்துக்குள்ள வந்துட்டானா அவனுடைய முந்தைய பாவங்கள் எல்லாத்தையும் அல்லாஹ் மன்னிச்சிடுவான். சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். முந்தைய பாவங்கள் மன்னிக்கப்படும். இரண்டாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க வ அன்னல் ஹிஜ்ர யஹ்திமு மா கான கப்லஹு, ஒரு மனிதன் அல்லாஹ்வுக்காக வேண்டி ஹிஜ்ரத் செய்றானா, அல்லாஹ்வுக்காக வேண்டி ஹிஜ்ரத் செஞ்சு போறானா, அவன் தேவை அல்ல, அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத்துக்காக வேண்டி தீனுடைய பயணம் ஒன்றை மேற்கொள்றானா மா கான கப்லா, அவன் முந்தின பாவங்கள் மன்னிக்கப்படும். மூணாவது சொன்னாங்க வ அன்னல் ஹஜ்ஜ, நிச்சயமாக ஹஜ்ஜுடைய கடமை ஈகிதே அது முந்தின பாவங்கள் எல்லாத்தையும் மன்னிச்சு போடும் என்பதாக சொன்னார். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, செய்யக்கூடிய அமல் இஹ்லாஸோட ஒவ்வொருத்தரும் செய்யும். சும்மா ஊர் பெருமைக்கு செய்யற அல்ல. நான் பள்ளியில நிர்வாகத்தில் இருக்கிறேன், என்னைய ஹாஜி என்று கூப்பிடுவோம். சிலவங்களுக்கு வெளியில் ஒரு கடையில முதலாளி என்று சொல்றதை விட, ஒரு ஆபீஸ்ல மேனேஜர் என்று சொல்றதை விட ஹாஜி என்று சொல்றது இவருக்கு பெரியோர் அந்தஸ்து. இந்த ஹாஜி என்றது சும்மா கூப்பிடுறதில்ல. சிலவங்க வாரம் போன எல்லாத்துக்கும் ஹாஜி செல்லுது, வாங்க ஹாஜி போங்க ஹாஜி, சும்மா எல்லாத்துக்கும் சொல்லலுமா? ரோட்ல ஒருத்தம் போறான், வாங்க டாக்டர் போங்க டாக்டர் என்று செல்லுவோமா? ஏன் செல்லுவோம்? ஒரு மனிதன் அவன் டாக்டரேட் முடிச்சிருந்தாதான் டாக்டர் என்று செல்லும். வக்கீலுக்கு லாயருக்கு படிச்சிருந்தா தான் லாயர் என்று செல்லும். ஒரு மனிதன் ஆலிமா ஈந்தாத்தான் ஆலிம் ஹஸரத் என்று செல்லும். சும்மா போறவன் வாரவனுக்கு ஹஸரத் என்று செல்லவே. அத போல ஹஜ்ஜி செஞ்சிருந்தா அவருக்கு தான் ஹாஜி என்று சொல்லலாம். சும்மா வாரவன் போறவனுக்கு சொல்றல வாங்க ஹாஜி போங்க ஹாஜி என்று. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சும்மா இந்த ஹாஜி என்ற வார்த்தை சும்மா பின்னுக்கு பேருக்கு போடுற பட்டம் அல்ல இது. இது அல்லாஹ் எங்களே கபூல் செஞ்சானா என்று தெரியா. ஆனா எவ்வளவு பேர் போட்டுக்கொண்டு சுத்துறானோ துனியால. இவர் போயிட்டு செஞ்சுட்டு வந்துட்டாரு தான், ஆனா இவருடைய ஹஜ்ஜு கபூலா இல்லைன்னு அவருக்கே தெரியா. செலவழிச்சு போனதும் அவர் தான், சல்லி அவர்த, சொத்து அவர்த, தியாகம் அவர்த, ஆனா அவருக்கு தெரியும் என்ன ஹஜ்ஜு கபூலா இல்லையான்னு சொல்லி. ஆனா சொல்லிக் கொண்டிருக்கிறார் ஹாஜி ஹாஜி. பிரச்சனையில சொல்லலாம். ஆனா நாங்க எப்படி ஈகணும் தெரியுமா? அல்லாஹ் என்ன ஹஜ்ஜ கபூல் செய்யணும் என்ற நியத்துல இஹ்லாஸோட ஈகும், அவதான் நல்லா கபூல் செய்வார். ஊர் பெருமைக்கு நாங்க போறல்ல, அடுத்த எங்களைய பார்த்து சொல்லணும் மாஷா அந்த மனுஷன் ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்தாரு இப்படி சொல்றதுக்கு போறல்ல. போகணும். நான் அல்லாஹ்ட காபாவை வேண்டாம் வாழ்க்கையில மௌத்துக்கு முன்னால் ஒரு தடவையாவது பார்க்கணும். அப்பா எனக்கு அல்லாஹ் வசதி வாய்ப்பை தந்திக்கிறான், சொத்து செல்வத்தை தந்திக்கிறான். எந்த மனுஷனுக்கு சொல்ல முடியுமா ஏண்ட டேலண்டால நான் சம்பாதிச்சேன்னு சொல்லலுமா? சொன்னா அவன் காபிரா வைத்துடுவான், அவன் இஸ்லாத்திலேருந்து வெளியே போவான். அவனுக்கு அப்படி சொல்லலாம் ஏண்ட டேலண்ட்ல சம்பாதிச்சை. அப்ப காரவனுக்கும் இவனுக்கும் வித்தியாசம் இல்ல. எனக்கு தந்தது ஏண்ட ரப்பு. அல்லாஹ் போட்ட பிச்சையில துணியால வாழ்றோம். அல்லாஹ் தந்ததை கொண்டு நாங்க போதுமாக்கி கொள்றோம். அப்ப அல்லாஹ் தந்த சொத்தை, அல்லாஹ் தந்த செல்வத்தை அல்லாஹ்ட பாதையில செலவழிக்கிறதுக்கு யோசிக்க தேவையில்ல. போகக்கூடிய காலம் வசதி வாய்ப்புள்ள ஒவ்வொருத்தரும் அந்த வீட்டை தவாப் செய்ய எவ்வளவு பேர் ஏங்கி கொண்டிருக்கிறாங்க. ஏழை மக்கள் இடத்துல போயிட்டு கேளுங்க, எவ்வளவு பேர் ஏங்குறாங்க. எங்களுக்கு வசதி வாய்ப்பு இல்லையே வாப்பா, இந்த ஒரே ஒரு தடவை அந்த ஹஜ்ஜை போயிட்டு பார்த்துட்டு வந்துடுவோம் என்று சொல்லி. ஆனா வசதி உள்ளவங்களுக்கு ஹஜ்ஜுடைய பயணம் அது சும்மா சர்வசாதாரணம். அவங்களுக்கு மற்ற விஷயங்கள் எல்லாத்துக்கும் போவாங்க. இங்கேருந்து தாய்லாந்துக்கு பிசினஸ் செய்வாங்க, சிங்கப்பூருக்கு போவாங்க பிசினஸ் செய்ய. ஆனா ஹஜ்ஜுக்கு போறதுக்கு எந்த நியத்தும் இல்லை, எங்களோட உம்மத்துல ஒரு ஆசையும் இல்லை. ஆனா அடுத்த வருஷம் நோரலியா போறதுக்கு இந்த நோம்பு பெருநாள்லயே முடிவாக்கியாச்சு. சில இடத்துல டில் எல்லாம் சேர்க்கிறாங்க, குடும்பத்தோட சேர்ந்து கொண்டு முட்டி சேர்க்கிறாங்க. நோரலியா ட்ரிப்புக்கு சேர்க்கிறாங்களா? இந்த ஆசையை ஹஜ்ஜுக்கு காட்டுறோமா? இந்த ஆசையை உம்ராக்கு காட்டுறோமா? இந்த ஆசையை குர்பானுக்கு காட்டுறோமா? ஒரு 1.5 லட்சம் செலவழிச்சு ஒரு வருஷத்துல நான் ஏண்ட முட்டில ஏண்ட சொந்த கணக்குல ஒரு மாடு கொடுக்கலுமா? அந்த ஆசையை நாங்க அமல்ல காட்டுறது, நோரலியாக காட்டுறோம். கட்டாயம் போக வேண்டிய இடமா? கட்டாயம் போவே ஒன்று. அம்பையால பாம்புக்கு போவே ஓடும். அங்க இருக்கிற மாடெல்லாம் பார்த்தாதான் நிம்மதியா? அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது கண்ணியமிக்கவர்கள். ஆனா குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், உம்ராவை பத்தி அல்லாஹ் சொல்ல, உம்ரா செய்யுங்க, வசதிக்கா உம்ரா செய்யுங்க, வசதிக்கா ஹஜ் செய்யுங்க. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் ஹஜ்ஜல் பைத், யார் அல்லாஹ்வுடைய வீட்டை ஹஜ் செய்வாங்களோ, ஃபலம் யஃப்ருக் வலம் யஸ்ஸுக், போன இடத்துல வாய கைய மூடி வாய பேணி நாவடக்கத்தோட ஒழுங்கான முறையில ஹஜ் செஞ்சுட்டு ரிட்டர்ன் வாராரே ஊருக்கு,
அந்த நாட்டில இருந்து அவருடைய சொந்த ஊருக்கு வாராரு. ரஜஅக யௌம வலத்தஹு உம்மா. சொன்னாங்க அவங்களோட தாய் நாட்டுக்கு வரக்கூடிய நேரம் எல்லா பாவமும் மன்னிக்கப்பட்ட புதிதாக பிறந்த பாலகனை போல வருவார். சுப்ஹானல்லாஹ். வாழ்க்கையில் எவரும் தவறு நடந்து எவ்வளவு பாவங்களை ஒளிஞ்சி ஒளிஞ்சி செஞ்சிப்போம், மறைஞ்சி மறைஞ்சி செஞ்சிப்போம். ஒரு ஹஜ் அல்லாஹு தஆலா எல்லா பாவங்களையும் மன்னிக்கிறான். அன்று பிறந்த பாலகனை போல கொண்டு வந்து சேர்க்கிறான் தாய் நாட்டுக்கு. இதுக்கு போறோம் சரி வாழ்க்கையை பேரு. ஆனா எவ்வளவு பேருடைய வாழ்க்கையை கண்ணால பாக்குறோம். ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்ததுக்கு பின்னால அதுக்கு பின்னால் அவங்க அந்த போர்வையில எவ்வளவு பேரை ஏமாத்துறாங்க. ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்தீங்க நாங்க போய் பேசுறோம் இல்லையா, ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்தீங்க நாங்க வாக்குக்கு மாற்றம் செய்யறல்ல, நாங்க பிசினஸ்ல பொழு வைக்கிறல்ல, இந்த போர்வையில எவ்வளவு ஏமாற்றங்கள். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹு கேட்டாங்க, ஐயோ அமலின் அஃபல். சஹாபியத்தரும் கேட்டார், யா ரசூலல்லாஹ் சிறந்த அமல் ஒன்று எங்களுக்கு சொல்லிட்டாங்களே. சொன்னாங்க, ஈமானும் பில்லாஹ், அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொள்றது சிறந்த அமல். வஜிஹாதுன் ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில ஜிஹாத் செய்யறது சிறந்த அமல். மூணாவது சொன்னாங்க ஹஜ்ஜுல் மப்ரூர், நன்மையால நிறைக்கப்பட்ட அமலிகளே சிறந்த அமல் என்றார். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் ஜிஹாத் சிறந்த அமல் என்று சொல்றீங்களே, அஃபலா நுஜாஹிது யா ரசூலல்லாஹ், எங்களுக்கு எல்லாம் ஜிஹாத் செய்ய நீங்க விட மாட்டீங்களா யா ரசூலல்லாஹ்? அல்லாஹ்வுடைய பாதையில் இஸ்லாத்துக்காக வேண்டி நாங்க போராடக்கூடாதா? எங்களை நீங்க அப்படி விட மாட்டீங்களா? சொன்னாங்க இந்த நேரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா லகுன்ன அஃதலுல் ஜிஹாத், உங்களுக்கு ஆக சிறந்த ஜிஹாத் என்ன தெரியுமா? நீ அல்லாஹ்வுடைய பாதையில வைத்து போர் செய்ய தேவையில்லை, உங்களுக்கு ஆக சிறந்த ஜிஹாத் ஹஜ்ஜுன் மப்ரூர், நன்மையால நிறைக்கப்பட்ட ஹஜ் என்பதாக சொன்னாங்க. சுப்ஹானல்லாஹ். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னும் ஒரு ஹதீஸ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளங்கப்படுத்தினாங்க. இந்த ஒரு ஹதீஸ் எங்களோட வாழ்க்கையில போதும் ஹஜ் செய்யும். இந்த ஒரு ஹதீஸ வாழ்க்கையில நிறைவேற்றிக் கொள்ளும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் ஹஜ்ஜுல் மப்ரூர், ஒரு மனிதன் ஹஜ்ஜுக்கு போய்த்து சரியான முறையில பேணுதலாக நன்மையால நிறைக்கப்பட்ட பூர்த்தியான ஒரு ஹஜ்ஜ செஞ்சுட்டு வந்துட்டானா ஜஸாஉன் இல்லல் ஜன்னah, அந்த ஹஜ்ஜுக்குரிய கூலி உண்டு. அந்த ஹஜ்ஜுக்கு ஒரு கூலி, 2 ரக்காத் ஜும்மாவுக்கு ஒரு கூலி இருக்குது, அத போல ஹஜ்ஜுக்கு ஒரு கூலி இருக்குது. சொன்னாங்க ஜஸாஉன் இல்லல் ஜன்னah, அந்த ஹஜ்ஜுன் மப்ரூருக்குரிய கூலி சொர்க்கம் வேண்டாம். சுப்ஹானல்லாஹ். வேற எந்த கூலியும் கிடையாது, அந்த ஹஜ்ஜுக்குரிய கூலி சொர்க்கம் தான், வேற எந்த கூலியும் அல்ல. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, பூர்த்தியாக நன்மையால நிறைஞ்ச ஹஜ்ஜுக்குரிய கூலி. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கஅபாவை கெட்டினதுக்கு பின்னால துஆ செஞ்சாங்க, ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம், யா அல்லாஹ் என்னை கபூல் செஞ்சுக்கோ யா அல்லாஹ். துஆ கேக்குறாங்க. அல்லாஹ் தஆலா என்ன தெரியுமா குர்ஆன்ல சூரத்துல் ஹஜ்ல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் சொல்றான், வஅத்தின் ஃபின்னாஸ், நீங்க மனிதர்கள் கிட்ட பேசி சொல்லுங்க, யஅதூக ரிஜாலா, ஹஜ்ஜுக்கு வர சொல்லி சொல்லுங்க. அப்படி சொன்னா சில மனிதர்கள் இருக்கிறாங்க நடந்து வருவாங்க ஹஜ்ஜுக்கு. அந்த காலங்கள்ல ஹஜ்ஜுக்கு நடந்து போன வரலாறு இருக்குது. வஅலா குல்லி லாமிர், ஒட்டகத்துல போன வரலாறு இருக்குது. மின் குல்லி ஃபஜ்ஜின் அமீக், நிறைய இடத்துல தூரமான தொலைவான இடத்துல இருந்து கூட ஹஜ்ஜுக்கு வருவாங்க. நீங்க மக்களுக்கு மத்தியில போயிட்டு சொல்லுங்க ஹஜ் என்றா என்ன. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, இந்த காலத்துல கொஞ்சம் கண்ணால பார்க்கலும். அந்த காலம் 100 ஒட்டகம், 1000 ஒட்டகம், 100கணக்கான மக்கள், ஆயிரக்கணக்கான மக்கள், 10,000 சொச்சம் மக்கள், 1 லட்சம் தாண்டி இன்றைய நாள் 2023ஆம் ஆண்டு கஅபால கிட்டத்தட்ட அவங்க எவரேஜாக ஒரு எண்ணிக்கை ஒன்று வெளியிட்டிருக்கிறாங்க. ஹாஜிகள் மட்டும் இந்த வருஷம் வரலாம் கிட்டத்தட்ட 30 லட்சம் ஹாஜிகள் வரலாம் ஒவ்வொரு நாட்டில இருந்து. சுப்ஹானல்லாஹ். எல்லா நாட்டுடைய தரவுல இருந்து 30 லட்சம் ஹாஜிகள். இந்த அமல் ஆக பெரும் அமல் முஸ்லிம்களுக்கு மட்டும்தான் சொந்தம், சந்தேகம் கிடையாது. எந்த வழிபாட்டு தலத்திலையும் இத்தனை மனிதர்கள் கூட மாட்டாங்க. உதாரணத்துக்கு ஒரு நாட்டில் ஒரு வணக்கஸ்தலம் நீங்கிதா, எல்லா நாட்டிலையும் அந்த வணக்கஸ்தலத்துக்கு வரமாட்டாங்க, குறையும். ஆனா முழு உலகத்துல ஒரு நாட்டில் ஈக்கக்கூடிய வணக்கஸ்தலத்துக்கு முழு உலகத்தில் ஈக்கக்கூடிய எல்லா நாடுகள் 195 நாட்டில இருந்து ஒரு நாட்டிலிருந்து ஒரு மனிதனாவது வார வணக்கஸ்தலம் தான் காபா. சுப்ஹானல்லாஹ். அந்த ஆகப்பெரிய அமல் முஸ்லிம்களுக்கு மட்டும்தான் சொந்தம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய
அன்ஹா அவங்களுடைய தஃப்சீர் லவ்லம் யஹுஜ்ஜன் நாஸ், மனிதர்கள் ஹஜ் செய்யல என்றா, மனிதர்கள் தவாஃப் செய்யறது கஅபால மக்கால கஅபத்துல்லால நின்றுட்டா, ஒரு மனிதனும் இல்லாம கஅபா வெறிச்சோடி இருக்குது, தவாஃப் செய்ய யாருமே இல்லைண்டா, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு விளங்கப்படுத்துறாங்க, லா தபல்லாஹு ஸமாஇ அலல் அர்த், அல்லாஹ் தஆலா வானத்தை பூமியோட சேர்த்துடுவான் என்பதாக சொல்றாங்க. சுப்ஹான். அப்படி என்றா உலகத்தை அல்லாஹ் அழிச்சிடுவான், அதுக்கு பின்னால அந்த உலகம் ஈஜாது. கஅபால ஒரு மனிதனும் இல்ல தவாஃப் செய்ய, இப்படி ஒரு வரலாறு யாருக்கும் காட்ட முடியாது. இத்தனை வருட காலம், 1444 வருடம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலிருந்து இந்த காலம் வரைக்கும் கஅபாவை தவாஃப் செய்யாம ஒரு மனிதன் இல்லை என்ற வரலாறு இல்லை. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அவ்வளவு சிறந்த அமல். ஒரு மனிதன் தவாஃப் செய்யலன்னு அல்லாஹ் துனியாவை அழிக்கிறான்டா, அல்லாஹ்ட பார்வையில ஹஜ் என்றது எவ்வளவு விசேஷமான அமல். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, ஹாஜிக்கு ஒரு விசேஷமான ஒரு துஆ இஸ்லாத்துல இருக்குது. அல்லாஹும் மக்ஃபிர் லில் ஹாஜ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நேரடியா செஞ்ச துஆ. எவ்வளவு பெரிய பாக்கியம். ஒரு மனுஷன், ஒரு ஆலிம் இன்னும் ஒரு மனிதனுக்கு துஆ செஞ்சாவே பெரும் பாக்கியம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நேரடியாக ஒரு துஆ செஞ்சாங்க. யாருக்கு? ஹாஜிகளுக்கு ஒரு துஆ. அல்லாஹும் மக்ஃபிர் லில் ஹாஜ் வலிமன் இஸ்தக்ஃபர் லஹுல் ஹாஜ். சொன்னாங்க, ஹாஜிகளுடைய பாவத்தை அல்லாஹ் மன்னிச்சு போடட்டும். யாரெல்லாம் ஹாஜிகள் கிட்ட வந்து சொல்றாங்க, ஹஜ்ஜுக்கு போறீங்க எங்களுக்காக துஆ செய்யுங்க, அவங்களோட பாவத்தையும் அல்லாஹ் மன்னிக்கட்டும். சுப்ஹானல்லாஹ். இந்த ஹாஜிகளுக்கென்றே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க விசேஷமாக செஞ்ச துஆ. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, முழு உலகமும் யாருடைய துஆவுக்கு ஏங்கிக்குது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துஆவுக்கு ஏங்கிக்குது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஹஜ்ஜுக்கு போகக்கூடிய நேரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, சஹாபாக்கள் எவ்வளவு பேர் ஹஜ்ஜுக்கு போகக்கூடிய நேரம் சஹாபாக்களே சொன்னாங்க, சஹாபாக்களுக்கு ஹஜ்ஜுக்கு போறீங்களா யா சாஹிபி லா தன்சானி ஃபீ துஆஇ, ஹஜ்ஜுக்கு போனா உங்க துஆல நீங்க எங்களைய மறக்க வேணாம் என்று சொல்லிக்கிறான். சுப்ஹானல்லாஹ். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே ஹஜ்ஜாஜிகள் துயூஃபுர் ரஹ்மான், அல்லாஹ்வுடைய விருந்தாளிகள், எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஹஜ்ஜாஜிகள் என்ன துஆவை கேட்டாலும் அல்லாஹ் தஆலா கபூல் செய்தான். ஒரு மனிதன் ஹஜ்ஜுக்கு போய் இறங்கிட்டான், கஅபாவை நேரடியாக கண்டுட்டான், கண்ட உடனே முதலாவது கேட்கிற துஆ எந்த திரையும் இல்லாம கபூல் செய்யப்படும். சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். இவ்வளவு பெரிய சிறப்புகள் ஹஜ்ஜுடைய விஷயத்தில் இருக்கு. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, அதனால ஹஜ்ஜுக்கு போறதுக்கு முன்னால் எவ்வளவு பேர் ஈப்பாங்க, எங்களுக்கு தெரிஞ்சவங்க, சொந்த பந்தங்கள் எவ்வளவு பேர் ஈப்பாங்க. ஹஜ்ஜுக்கு போறதுக்கு முன்னால கவனிக்க வேண்டிய விஷயங்கள் இருக்குது. 1-2 விஷயங்கள் இருக்குது. அதுல முதலாவது விஷயம் தான், ஹஜ்ஜுக்கு போறதுக்கு முன்னால தௌபா செஞ்சுட்டு போகும். சும்மா போறல்ல, ஹஜ்ஜுக்கு போறதுக்கு முன்னால நாங்க எங்கட பாவங்களுக்கு தௌபா செய்வோம். கஅபாவுக்கு போறதுக்கு முன்னால தௌபா செய்வோம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்கட காலில் ஒரு புண்ணு ஈகுது, அந்த புண்ணுக்குள்ளால சலங்கள் எல்லாம் ஈகுது. ஒசக்கால மறந்து போடுறதுல எந்த பொரோசனமும் இல்லை. இன்னும் புண்ணு ஆழமாகி கொண்டு போகும், இல்லாட்டி வேறு இடத்துல பரவி கொண்டு போகும். எந்த பொரோசனமும் இல்லை மறந்தால, அதை நாங்க கிளீன் பண்ணணும். அதை போலதான் உள்ளத்துல எவ்வளவு அழுத்தீக்கும், வாழ்க்கையில எவ்வளவு பாவங்கள் ஈக்கும். இந்த பாவங்களை முதலாவது கரைச்சத்துக்கு பின்னாலதான் ஹஜ்ஜ பத்தி யோசிப்போம். ஹஜ்ஜுக்கு போறதுக்கு நியத் ஈக்குதா, நாங்க செஞ்ச எல்லா பாவங்களுக்கும் மன்னிப்பு கேட்கணும். 2வது அதோட சேர்ந்ததுதான் ரத்துல் மவாலிமி அஹ்லுஹா. நாங்க பேசி யார் யாருக்கெல்லாம் துனியால அநியாயம் செஞ்சுக்கிறோமோ அவங்ககிட்டே மன்னிப்பு கேட்கும். இந்த வாழ்க்கையில அல்லாவுக்கும் எங்களுக்கும் சம்பந்தமான பாவங்களுக்கு அல்லாஹ் கிட்ட தௌபா செய்ய முடியும். ஒரு மனிதன் இன்னும் ஒரு மனிதனுக்கு செஞ்ச அநியாயத்துக்கு அவன் கிட்டதான் தௌபா செய்யணும். வேற யாருக்கிட்ட, ரப்பு கிட்ட தௌபா செஞ்சாலும் அந்த மனிதன் மன்னிக்கணும். அவனை யாருக்கெல்லாம் வாழ்க்கையில எங்களால் அநியாயம் நடந்திருக்கிறதோ, யாருடைய உள்ளத்தை நோவிச்சுக்கிறோம், வாழ்க்கையில எவன்ட மானத்தை வாங்கிக்கிறோம், எவனை பத்தி தேவையில்லாம பேசிக்கிறோம், எவனுடைய குறைகளை கழுவிக்கிறோம், இவர்களோட போயிட்டு மன்னிப்பு கேட்கணும். அப்படி இல்லை இந்த ஹஜ்ஜுல் மபரூர் என்ற லிஸ்டுக்கு வராது. சும்மா தள்ளியும் நேர காலமும் வேஸ்ட் ஆகும்.
நாங்க பெய்த்து மன்னிப்பு கேட்கணும். எங்களால் ஒரு அநியாயம் நடந்துட்டு அல்லாஹ்வுக்காக வேண்டி மன்னிச்சுவோம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது அப்படி இல்லையா? எங்கட வாழ்க்கையில எவ்வளவு விஷயங்கள் இருக்குது. ஒரு மனுஷனை கடன் கொடுத்து அநியாயம் செஞ்சுப்போம், பிசினஸ்ல தள்ளி ஏமாற்றிப்போம். ஆனா இவர் நல்ல புள்ளமாய் உம்ராக்கு மட்டும் பேசிட்டு வந்து நல்ல புள்ளமாய் இருக்கிறார். இவள் ஹஜ்ஜி கபூல் ஆகும், இது கபூலாகாது. ஏன்? மனிதர்களுக்கு அநியாயம், குடும்பத்துக்கு அநியாயம். அங்க போயிட்டு துவா கேட்கறதுல பலன் அல்ல. முதலாவது மனிதர்களுக்கு அநியாயம் நடந்திருக்குதா, வாழ்க்கையில பாவங்கள் இருக்குதா, எல்லா பாவத்தையும் கரைச்சதுக்கு பின்னால அதுக்கு பின்னால ஹஜ்ஜுக்கு போகும். மூணாவது தான் ஹலாலான சம்பாத்தியத்துல தான் ஹஜ்ஜுக்கு போகும். நாங்க சம்பாதிக்கிற சம்பாத்தியம் ஹலாலா தேடி பார்ப்போம். சும்மா கடை ஒண்டிக்குது, நாங்க வியாபாரம் செய்யறோம், ஹலாலா தானே உழைக்கிறோமா? இல்ல, எடுக்கிற சாமான் எப்படி, கொடுக்கப்படுற சாமான் எப்படி, ஒவ்வொரு விஷயத்திலும் வியாபாரத்துடைய சட்ட திட்டங்களை தேடி படிங்க. அதிக லாபங்கள், விலை குறைஞ்சதுக்கு பின்னாலே இன்னும் எவ்வளவு பேர் அதிகமான லாபத்தை வச்சு விற்கிறாங்க. இன்னும் சமூகத்தில் இருக்கிற அந்த விடயங்கள் இன்னும் அவங்களோட ரப்ப பைப்புடல்ல. இதெல்லாம் சேர்த்து அடித்தவண்ட பதுவாவை கொண்டு போயிட்டு எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. லொத்தர்ல பட்டுட்டான் 10 லட்சம் ஹஜ்ஜுக்கு போறாரு, உம்ராக்கு போறாரு. லொத்தர்ல பட்டுட்டு 1 கோடி உம்ராக்கு போறாரு. இந்த சாலியில் உம்ராக்கு போயிருமா? ஹராம். முதலாவது நாங்க போகக்கூடிய சல்லி ஹலாலா என்று பார்ப்போம். எங்களோட சம்பாத்தியம் எப்படி, நாங்க வாழக்கூடிய வாழ்க்கை தரம் ஹலாலா ஹராமா, இது கவனிக்கப்படணும். மூணாவது விஷயம். நாலாவது விஷயம், இஹ்லாஸோட ஹஜ்ஜுக்கு போகும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், மன் கான யுரீதுல் ஆஜிலத அஜ்ஜல்னா லஹு. அல்லாஹ் இந்த ஆயத் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இஹ்லாஸ் இல்லாம ஒரு அமல் செய்யப்பட்டுட்டா அந்த அமலுக்குரிய கூலி அந்த இடத்துல தரப்பட்டுடும். கியாமத்ல அந்த அமலுக்காக வேண்டி ஒன்றையும் எதிர்பார்க்கலாம். இஹ்லாஸ் இல்லாம ஒரு அமலை செய்யறோம் வாழ்க்கையில, அந்த அமலுக்கு என்ன கூலி வேணுமோ துனியால எல்லாம் தந்துடுவான். கியாமத்ல இந்த அமலை வச்சு சொர்க்கத்தை எதிர்பார்க்கலாம். நீ எதிர்பார்த்தது துனியாலையா, உனக்கு துனியால தந்தாச்சு. நீ தொழுந்தது அடுத்த மனுஷனையும் காட்டணும். அதுதான் குர்ஆன் என்ன சொல்லுது, சொல்லக்கூடிய எல்லா வெற்றியாளர்கள் என்று குர்ஆன் சொல்லுது. ஆனா இன்னும் ஒரு ஆயத்தில் அல்லாஹ் சொல்றானே, இப்படி ஃபவைலுல் முஸல்லீன், தொழுர் எல்லாம் நாசமா தான் போவானோல் என்று குர்ஆன் சொல்லுது. வயல் என்ற நரகத்துக்கு தான் போகணும். ஏன் இப்படி அல்லாஹ் சொல்றான்? அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன் அல்லதீனஹும் யுராஊன். இவன் தொழுந்தது அல்லாஹ்வுடைய பொருத்தத்துக்காக வேண்டிய அல்ல, தொழுந்தது அடுத்தவனுக்கு காட்ட. இந்த ஆஜி முன்சப்லே தான், வேற எப்பயுமே இமாமுக்கு பின்னுக்கு தான். இப்படி மத்த மனுஷன் பெருமையா பேசணும். வாழ்க்கையில் இஹ்லாஸ் இல்ல. இஹ்லாஸுக்காக வேண்டி ஹஜ் செய்யப்படும். ரப்புக்காக வேண்டி மட்டும்தான் இந்த பணத்தை செலவழிக்கிறது. பேர் புகழுக்காக வேண்டி அல்ல. என்னைய ஹாஜி என்று கூப்பிடணும் என்று அல்ல. நான் போறது ஏண்ட பலாபலன் எடுக்க அல்லாஹ்வுக்காக வேண்டி மட்டும். இந்த நியத்தோட ஹஜ்ஜுக்கு போகணும். அஞ்சாவது விஷயம், நன்மையை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களோட ஹஜ்ஜுக்கு போறதுக்கு முயற்சி செய்யும். நன்மையை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் என்றா யார்? இந்த ஹஜ்ஜுன் மபரூர் என்று சொன்னனே, இவர்கள் யார் என்று தேடும். எவ்வளவு ஏஜென்ட்ஸ் மாறுகிறாங்க. யாரும் கோவிக்கவான, கோவிச்சாலும் பிரச்சனை இல்லை. ஏனென்றால் மிம்பர் மேடைகள் உண்மைகள் மறைக்கப்படுற இடம் அல்ல, உண்மைகள் பேசப்பட வேண்டிய இடம். மிம்பர் மேடைகள் உலமாக்கள் உண்மையை மறைக்கப்படாது, பேசணும், பயப்படணும். ரப்புக்கு தான், நிர்வாகத்துக்கோ மனிதர்களுக்கோ அல்ல, ரப்புக்கு. எவ்வளவு ஏஜென்ட்மார் போடுறாங்க. எப்படி லக்ஸரி ரூமிக்கு வாங்க, நல்ல ஹோட்டலுக்கு வாங்க, நல்ல புழுங்க சாப்பாடுக்கு வாங்க, இப்படி போடுறாங்க. எங்கேயாவது ஒரு ஏஜென்ட் முன்னுக்கு போடுறத காணியலுமா? ஒரு ஏஜென்ட் போடுறாரு, நன்மையை பெற்று தரக்கூடிய பூர்த்தியான ஹஜ் செய்ய உரிமைகளோட வாங்க. சரியா பார்த்தா இப்படிதான் தாவத் இருக்கும். ரூம காட்டி ஏமாத்திர அல்ல மனுஷன், சாப்பாட காட்டி ஏமாத்திர அல்ல, லக்ஸரி வாகனத்தை காட்டி அல்ல. கஷ்டப்படுவோம். அந்த நேரத்தில் எப்படி ஹஜ் செய்யப்பட்டுச்சு? இப்ப இருக்கிற மாதிரி சொகுசா செய்யப்படல. எவ்வளவு கஷ்டம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நன்மைகளை பெற்று தரக்கூடிய மனிதர்களோட ஹஜ்ஜுக்கு போகணும். அவங்களோட போன எங்கட ஹஜ்ஜு நாசமாகுமா? எவ்வளவு பேர் ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்தவங்க சொல்றதை காதால கேட்டிருக்கிறோம். மிம்பர்ல இருந்து பொய் பேசல்ல, அடுத்தவண்ட பலாயும் கழுவல்ல. எவ்வளவு பேர் கண்ணால கண்ட விஷயங்கள்
வந்து சொல்றாங்க, ஹஸரத் எவ்வளவு பேர் கூட்டி போறாங்க, கூட்டி போற ஏஜென்ட்ஸ் மார் ரூம்ல ஈக்கிறாங்க, ஆனா அங்க இமாம் ஜமாத் நடக்குது, இவன் ரூம்ல சொல்லுகிறான். அப்ப இவன் ஹஜ்ஜில பூர்த்தியான கூலி கிடைக்குமா? ஒரு காலமும் எதிர்பார்க்கலாம். எனவே கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆயுள் ஒரு தடவை செய்ய போறோமா? எங்கட சல்லி 20 லட்சம் 25 லட்சம் செலவழிக்க போறோமா? செலவழிக்க முன்னுக்கு யோசனையோட செலவழிக்கணும். ஏன்னா அந்த சல்லிய சேர்க்கறதுக்கு நாங்க எவ்வளவு பாடுபட்டிப்போம், அல்லாஹ் கிட்ட எவ்வளவு துவா செஞ்சுப்போம், ஹஜ்ஜுக்கு போறதுக்கு எவ்வளவு நியத்தை வச்சுப்போம், எங்களுக்கு தெரியும். எங்களோட கஷ்டம் எங்களுக்கு தெரியும். இரவு பகலா அல்லாஹ்வுடைய கிருபையால் உழைச்ச எங்களுக்கு தெரியும். போறதுக்கு முன்னால லக்ஷரிய பாத்திய மாறவானம் முதலாவது நன்மையை பெற்று தருமா? இந்த ஹஜ்ஜில போன என் வாழ்க்கை மாறுமா? வந்ததுக்கு பின்னால சரி மனுஷனா வாழுவனா? வந்ததுக்கு பிறகு சரி பாவம் செய்யாம ஈப்பனா? அப்படியான ஆட்களோட ஹஜ்ஜுக்கு போறதுக்கு முயற்சி செய்யும். எவ்வளவு பேர் கஷ்டப்படுறாங்க வெளியில. ஏன்? காபா ஒரு தடவை கண்ணால பார்க்கணும். ஆனா எவ்வளவு பேருக்கு அந்த பாக்கியம் கிடைச்சும் எவ்வளவு பேர் கண்டுகொள்றாங்க இல்ல, சும்மா கவனீனமாக இருக்கிறாங்க. எனவே கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, துல்கஅதாவுடைய மாதம் அதிகமானவங்க ஹஜ்ஜுக்கு போறாங்க. ஹஜ்ஜுக்கு போறவங்க வந்தாங்கண்டா சலாம் கொடுத்து அவங்ககிட்ட ஏதாவது மனஸ்தாபம் இல்லா, நீ ஹஜ்ஜுக்கு போனாலும் உன் ஹஜ்ஜு கபூல் இல்லை, நீ என்ன கல்ப உடைச்சிக்கிறவனை மன்னிக்கவே மாட்டேன்டா, இப்படி செல்லவாங்க. மன்னிக்கிறவன் மனிதன். அல்லாஹ் நீ மனிதர்களுடைய குறைய மன்னிச்சு அல்லாஹ் உன்னைய மன்னிப்பான். அபூபக்கர் ரலியல்லாஹு அல்லாஹ் சொன்ன விடயம், மனிதர்கள் தவறு செஞ்சா நீங்க அவங்களுக்கு மன்னிப்பு கொடுத்துடுங்க, அதை மறந்து போட்டுடுங்க. அல்லாஹ் உங்களை மன்னிக்கணுமா? நீங்க அந்த மனுஷனை மன்னி. ஏன்? தொழுகைய விட, ஹஜ்ஜ விட, சதகா விட, நோம்ப விட பெரிய அமல் தான் ஒத்துமையாக துனியால வாழ்றது. நாங்க யோசிக்கலும் அதேபடி ஜகாத்தை விட, தொழுவையை விட, சதகா விட பெரிய அமலா ஒத்துமையா இருக்கிறது. எங்களுக்கு 5 நேரம் தொழுகிறது லேசிதான், ஒத்தனைங்களுக்கு கண்ணத்துக்கு அடிச்சா இவனுக்கு மன்னிப்பு கொடுக்கறதுதான் கஷ்டம். எங்களுக்கு அமல் செய்யற லேசி 30 நாள் அல்ல 60 நாள் நோம்பு குடி கேளும். எங்கட மானத்தொத்தம் வாங்கிட்டானா இவனுக்கு மன்னிப்பு கொடுத்து சேர்ந்து போறது கஷ்டம். ஆனா இஸ்லாம் செல்லுது மன்னி, அல்லாஹ் செல்றான் மன்னி, அப்பதான் அல்லாஹ் உன்னைய மன்னிப்பான். அதனால ஹஜ்ஜுக்கு போறவங்க வந்து கேட்டா என்னைய மன்னிச்சுக்கோங்க, தாராளமாக மன்னிங்க. அவங்களுக்கு சொல்லுங்க, எனக்காக வேண்டிய இஸ்திக்ஃபார் செய்யுங்க, ஏண்ட பாவங்களை மன்னிக்கிறதுக்கும் நீங்க துஆ செய்யுங்க. அவங்ககிட்ட சொல்லி அனுப்புங்க. யாரெல்லாம் குர்பானுடைய நியத்தில் இருக்கிறீங்களோ அது வேற நியத்து. குர்பான் செய்யக்கூடியவர்களுக்கும் ஹஜ்ஜுடைய கூலி உண்டு, அது வேற நியத்து இஸ்லாத்துல. இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரு சந்தர்ப்பம் வந்து அது சம்பந்தமா பேசுவோம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, யாரெல்லாம் ஹஜ்ஜும் செய்யலாம், குர்பானும் கொடுக்கறதுக்கு இயலாம, வசதி வாய்ப்பு இல்லாம கஷ்டப்படுறோமோ ஒவ்வொருத்தரும் அல்லாஹ்விடத்தில் அழுது தொழுது துஆ செய்யுங்க. யா அல்லாஹ், ஏண்ட மௌத்துக்கு முன்னால இந்த உடம்புல இருந்து ரூஹ் அடங்குறதுக்கு முன்னால ஒரே ஒரு தடவை உன்ட காபாவை கண்ணால காணக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடைக்கணும் என்பதாக தஹஜ்ஜுதில் அழுவுங்க. அல்லாஹு தஆலா எந்தெந்த விஷயங்களை பேசினோமோ கேட்டோமோ இஹ்லாஸோட இஸ்திக்லாஸோட மௌத்து முட்டும் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் வழங்குவானாக. எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, குற்றம் குறைகளை மன்னிப்பாயாக. எங்களை பெற்று வளர்த்து ஆளாக்கிய எங்களுடைய அன்பு தாய் தந்தையுடைய பாவங்களை மன்னிச்சிடுவாயாக. யாருடைய தாய் தந்தை எல்லாம் கபராளிகளாக துனியால வாழ்றாங்களோ அவங்களுடைய கபர்களை விசாலமாக்கி வைப்பாயாக. யாருடைய தாய் தந்தை எல்லாம் இன்னும் ஹயாத்தோட துனியால வாழ்றாங்களோ அவங்களுக்கு ஆசியத்தான ஆரோக்கியமான வாழ்க்கையை நசீபாக்குவாயாக. எங்களுக்கு நல்ல மௌத்தை தந்துடுவாயாக. வாழ்க்கையில் எவ்வளவு தவறுகளை தப்புக்களை ஒளிஞ்சு மறைஞ்சு செஞ்சுக்கிறோம். யா அல்லாஹ், யால செய்த தவறுகளை கொஞ்சம் சக்கராத்துல பிடிச்சிடாதே யா அல்லாஹ். மோசமான மௌத்தை எங்களுக்கு தந்துடாதே யா அல்லாஹ். நடு ரோட்ல எங்களை மௌத்தை வச்சிடாதே யா அல்லாஹ். யால ஹாஸ்பிட்டல் வழி எங்களை ஜனாதாவை சீரழிய வச்சிடாதே யா அல்லாஹ். எங்களுக்கு நல்ல மௌத்தை தந்துடியா அல்லாஹ். மக்கா முக்கர்ரமா மதீனத்துல் முனவ்வரால மௌத்தை தந்துடியா அல்லாஹ். நோம்பாளியாக மௌத்தாகணும் யா அல்லாஹ். கலிமாவோட எங்களை ரோஹ் பிரியணும் யா அல்லாஹ். ஒரு சதம் கடன் இல்லாம இந்த உலகத்தை விட்டு மௌத்தாகக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தந்துடியா அல்லாஹ். சிரிச்சு கொண்டே மௌத்தாகணும் யா அல்லாஹ். சொர்க்கத்தை பார்த்து கொண்டே மௌத்தாகணும் யா அல்லாஹ். அப்படியான நல்ல மௌத்த பூரா